ராகவி அண்ணி தங்கச்சி திருமணத்திற்கு என்னை கூட்டிச் செல்ல ராகவி அண்ணி ரூம் போட்டு தங்கலாம் என்றாள். என் பெயர் முகிலன். நான் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்கிறேன். எனக்கு வயதோ 26. எங்கள் வீட்டில் அப்பா, அம்மா, அண்ணன், அண்ணி எல்லோரும் ஒன்றாக வாழ்ந்து வருகிறோம். எனக்கு திருமணம் செய்ய பெண் தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். எனக்கு பெண் அமையவே இல்லை. எனக்கும் திருமணம் செய்து கொள்ள ஆசை அதிகமாக உள்ளது. ஆனால் எங்கு பெண் தேடியும் கிடைக்கவே இல்லை. இப்படியே போய்கொண்டிருக்க என்னுடைய கம்பெனியில் 5 நாட்கள் விடுமுறை விட்டார்கள். அப்போதுதான் என் அண்ணி ராகவி அவங்களுடைய தங்கச்சி திருமணத்திற்கு கிளம்பிட்டு இருந்தாங்க. என் அண்ணனுக்கு ஆஃபீஸில் வேலை இருப்பதால் என் அண்ணி ராகவி மட்டும் திருமணத்திற்கு செல்ல இருந்தாங்க. என்னை பார்த்ததும் என் அண்ணி, முகிலா நீ வரையாடா என் தங்கை திருமணத்திற்கு? வீட்டில் சும்மா தானே இருக்க. அங்கே என் சொந்தக்கார பெண்கள் திருமணத்திற்கு வருவாங்க. ஏதாவது செட் ஆகுதான்னு பார்க்கலாம் என்றாங்க. நான் வரவில்லை அண்ணி என்றேன். என் அப்பா அம்மாவோ போயிட்டு வாடா சும்மா தானே வீட்டில் இருக்கேன் என சொல்ல நான் சரி வரேன் அண்ணி என்றேன். என் அண்ணி ஊர் தூத்துக்குடி பக்கம் ஒரு கிராமம். நாங்கள் எங்கள் ஊரில் இருந்து செல்ல ஒரு நாள் ஆகும். நானும் என் அண்ணியும் ஒரு பேருந்தில் ஏறி அமர்ந்தோம். அந்த பேருந்து 2 பேர் ஒரு வரிசையில் அமரும் பேருந்து வசதி கொண்டது. என் அண்ணி ராகவி ஜன்னல் ஓரத்தில் அமர்ந்து கொண்டாள். நான் அண்ணி பக்கத்தில் உட்கார்ந்து இருவரும் பயணிக்க ஆரம்பித்தோம். நாங்கள் இயற்கையை ரசித்து கொண்டே பயணிக்க சிறிது நேரத்தில் நாங்கள் பயணித்த பேருந்து கூட்டமானது. என்னை நெருக்க ஆரம்பித்தது. என் கைகள் அண்ணியோடு உரச ஆரம்பித்தது. எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. ராகவி அண்ணியை பார்த்தேன். ராகவி அண்ணியோ ஜன்னல் ஓரத்தில் காற்று அண்ணி முகத்தில் பட அண்ணி வைத்திருந்த மல்லிகைப்பூ வாசனை என்னை ராகவி அண்ணியை ரசிக்க தூண்டியது. என் அண்ணி அந்த நேரத்தில் மிகவும் அழகாக இருந்தாள். என் அண்ணியின் புடவை விலகி எனக்கு என் அண்ணியின் மீது ஈர்ப்பு ஏற்பட்டது. என் அண்ணியிடம் லேசாக பேச்சை ஆரம்பித்தேன். அண்ணி, உங்கள் ஊர் இன்னும் எவ்வளவு தூரம் என்றேன். இன்னும் ரொம்ப தூரம் இருக்கும் என்றாள். அண்ணி, உங்கள் சொந்தக்கார பெண்கள் வருவாங்களா, அழகாக இருப்பாங்களா என கேட்டேன். ராகவி அண்ணியோ, வருவாங்க, அழகான பெண் வேற வேண்டுமா? பெண் எப்படி இருக்கணும் முகிலா என்றாள். நானோ தயங்காமல் உங்களைப் போல் இருந்தால் போதும் என்றேன். ராகவி அண்ணியோ ரசித்து கொண்டே, நான் என்ன அவ்வளவு அழகா என்றாள். ஆமாம் அண்ணி, நீங்கள் ரொம்ப அழகு என்றேன். என் அண்ணியோ, பொய் சொல்லாத முகிலா, நான் எவ்வளவு அழகு என்று நீ சொல்லு பார்க்கலாம் என்றாள். நானோ அண்ணியின் அழகை பற்றி சொல்ல அண்ணியோ என் கையை பிடித்து கொண்டு, போதும் நிறுத்து முகிலா என்றாள். என்ன அண்ணி என்றேன். முகிலா, நீ சொல்ல எனக்கு உடம்பெல்லாம் கூசுதுரா. நீ என்னை இப்படி வர்ணிக்கிறாய் என கேட்க, நானோ அண்ணி உங்களிடம் அழகு கொட்டி கிடக்கிறது, அதான் அப்படி சொன்னேன் என்றேன். இரவு ஆனது. பேருந்து சாப்பிட பாதியில் நின்றது. நானும் என் அண்ணியும் சாப்பிட அமர்ந்தோம். சாப்பிடும்போது என் அண்ணி என்னையே பார்த்து கொண்டிருக்க என் அண்ணிக்கு என்னமோ ஆனது என்று எனக்கு புரிந்தது. இருவரும் சாப்பிட்டு முடித்தோம். என் அண்ணி ரெஸ்ட் ரூம் போயிட்டு விட்டு தன் முகங்களை கழுவி கொண்டு மேக்கப் போட்டுக்கொண்டு வந்தாள். அவள் வருவதற்குள் பேருந்து இருக்கை நிரம்பியது. நானும் என் அண்ணியும் கடைசியாக ஓரமாக நின்று கொண்டோம். கூட்டம் அதிகமாக இருந்தது. என் அண்ணி நின்று கொண்டு இருக்க நான் என் அண்ணிக்கு நேராக நின்று இருந்தேன். கைப்பிடிக்க கூட இடமில்லாமல் இருக்க என் அண்ணியோ, விமல், இந்த 2 சீட்டு கம்பியை பிடித்துக்கொள் என்றாள். நான் சீட்டு கம்பியை 2 கைகளால் பிடித்திருக்க என் அண்ணி 2 கைகளுக்கு நடுவில் நின்றிருந்தாள். நானும் என் அண்ணி ராகவியும் ஒரே உயரம் என்பதால் என்னுடைய முகமும் அண்ணியின் முகமும் உரசியபடி நேராக இருக்க
கூட்டம் அதிகமாக இருந்ததால் என் கையை தட்டிவிட நான் என் அண்ணியை இறுக்கமாக பிடித்து கொண்டேன். என் அண்ணி ராகவி திட்ட போகிறாங்க என நான் கையை எடுக்க முயன்றேன். அண்ணியோ, கையை எடுக்காதவங்களா, நீ எண்ணெயை பிடித்துக்கொள் என்றாள். கூட்டம் அழுத்த நான் என் அண்ணி மேல் முழுவதுமாக சாய்ந்து விட்டேன். என் அண்ணி என்னை இருக்க அணைத்து கொண்டே அவள் கண்களை மூடிக்கொண்டாள். எனக்கு கூட்டம் அழுத்த என் அண்ணி இருந்ததால் பஞ்சு போல என்னை தாங்கிக் கொண்டாள். எனக்கும் ராகவி அண்ணி மேல் சாய்ந்திருப்பது ஒருவித மயக்கமாக இருந்தது. ஒரு இடத்தில் பேருந்து நின்றது. கூட்டமும் குறைந்தது. இருவரும் சீட் கிடைத்தது. இரவு 8 மணி இருக்கும். அண்ணி, நாம் எப்போ உங்கள் ஊருக்கு போவோம் என்று கேட்க, அண்ணியோ காலை 4 மணிக்கெல்லாம் அங்கே போய்விடலாம் என்றாள். அண்ணியோ, முகிலா, எனக்கு தூக்கம் வருது, உன் மீது சாய்ந்து கொள்ளட்டுமா என்றாள். நானோ, சரி அண்ணி, சாய்ந்து கொள்ளுங்கள் என்றேன். என் அண்ணி சாய்ந்து எனக்கோ உள்ளுக்குள்ளே என்னவோ தோண, முகிலா, என்னை உனக்கு பிடிக்குமா என்றாள். ஆமாம் அண்ணி, உன்னை எனக்கு பிடிக்கும் என்றேன். அண்ணி, எனக்கு குளிருது என்றேன். என் அண்ணியோ அவள் முந்தானையை எடுத்து எனக்கு போர்த்து என்னை அணைத்து கொண்டாள். என் அண்ணி ராகவியோ, முகிலா, உன்னிடம் ஒன்று கேட்பேன், உன் அண்ணனிடம் சொல்லக்கூடாது என்றாள். நானோ, சொல்லுங்க அண்ணி என்றேன். நான் உன் தோழியாக இருந்திருந்தால் நீ என்ன செய்து இருப்பாய் என்றாள். நானோ, ஹோட்டலில் ஒரு ரூமை போட்டு ஒன்றாக இருந்துவிட்டு திருமணத்துக்கு சென்று இருப்பேன் என்றேன். அப்படி என்றால் ரூமை போடு என்றாள். நானோ, அண்ணி என்ன சொல்கிறீங்க என கேட்க, முகிலா, நீ நின்று கொண்டு என் மேல் சாய்ந்து கொண்டு வந்தல்ல, அப்போ எனக்கு உன்மேல் ஆசை வந்து விட்டது. இப்படியே ஒன்றும் செய்யாமல் போனால் சரி வராது என்றாள் அண்ணி. நானோ, அண்ணனுக்கு தெரிந்தால் அண்ணன் நம் இருவரும் என்ன செய்வார் தெரியுமா என்றேன். உன் அண்ணனுக்கு நானும் சொல்ல மாட்டேன், நீயும் சொல்லாதே என்றாள். என் அண்ணி ராகவி சொல்ல, பேருந்து நிலையத்தில் பேருந்து நிற்க ஒரு ஹோட்டலில் ரூம் போட்டேன். என் அண்ணியோ, முகிலா, உன் தோழியுடன் தனி அறையில் எப்படி இருப்பாயோ அப்படியே இரு. இனிமேல் என்னை அண்ணி என்று கூப்பிடாதே, ராகவி என்று கூப்பிடு என்று சொன்னாள். என் அண்ணி எனக்கு முழு அழகை காட்ட, நானும் ராகவி அண்ணியை அன்று இரவு முழுக்க இணைந்தே இருக்க, ராகவி அண்ணியோ நான் திருமணம் ஆகாமல் ஏக்கத்தில் இருந்த ஆசையெல்லாம் தீர்த்து வைத்தார். காலை விடிந்தது. நானும் ராகவி அண்ணியும் பேருந்தில் ஏறி ஒரே இருக்கையில் உட்கார்ந்து சிறு சிறு விளையாட்டுக்கள் விளையாடி கொண்டே அண்ணி தங்கச்சி திருமணத்திற்கு சென்றோம்.